Hi friends, welcome to Relax Recipes. இன்றைக்கி நம்ம கோதுமை மாவை வச்சு புட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். புட்டு அரிசி மாவில் தானே டேஸ்ட்டாக இருக்கும். கோதுமை மாவில் கோதுமை வாசம் தெரியாதா அப்படின்னா ரொம்பவே அருமையாக வருங்க. இன்றைக்கி எப்படி பண்ணலான்னு உங்களுக்கு காட்டித்தரேன். 1 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். இதை லோ ஃப்ளேமில் நல்லா வாசம் வந்து சூடு ஏறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். மாவு கலர் சேஞ்ச் ஆக வேண்டியது இல்லைங்க, அதனால் தீயை குறைச்சி வச்சுக்கணும். ஒரு 4 நிமிஷம் வறுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். மாவு நல்லா வறுபட்டுட்டு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். மாவு நல்லா கை பொறுக்கிற சூடு வந்த பிறகு ஆறின பிறகு நம்ம தண்ணி சேர்த்து கிளறிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இந்த அளவு ஈரப்பதம் போதும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதோட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம், நல்ல வாசமாக இருக்கும். கோதுமை மாவு அப்படிங்கிறதுனால திரண்டு இருக்கும். இதை நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் ஒரு 2 செகண்டுக்கு அடித்து எடுத்துக்க போகிறோம். அதிகமாக அடிச்சிடக்கூடாது, அதிகமாக அடித்தா மாவு மாதிரி பிசைய ஆரம்பிச்சிடும். பல்ஸ் மோடில் 2 செகண்ட் அடிச்சுட்டு திருப்பி ஆஃப் பண்ணி திருப்பி ஒரு 2 செகண்ட், இந்த மாதிரி ஒரு 3 தடவை அடித்து எடுத்துருக்கேன். இதை இட்லி தட்டில் வச்சு வேக வச்சா எடுத்துக்கலாம். இல்லை குழல் புட்டு இருந்ததுன்னா, குழல் புட்டோட குழல் இருந்ததுன்னா நீங்கள் இதில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இதில் தான் செய்ய போகிறேன். இந்த குழல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்குன்னு தனியாக பானை எதுவுமே செட் பண்ண வேண்டியதில்லை. நம்ம ப்ரெஷர் குக்கர் மேலேயோ இல்லை ப்ரெஷர் பேன் மேலேயோ உள்ள அந்த ஹோலில் வந்து இதை மாட்டிட்டு அப்படியே குக் பண்ணிடலாம். இதை டீட்டெயிலாக நான் புட்டு கடலைக்கறி ரெசிப்பியில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குழல் மாதிரி இருக்கும், ஓப்பன் இருக்கும். இது அந்த ப்ரெஷர் பேனில் விசில் மாட்டுற இடத்துல விசிலுக்கு பதிலாக இதை மாட்டி விட்டால் 1 நிமிஷத்துலேயே உங்களுக்கு குக் ஆகிடும். இது சின்ன குழலாக இருக்கிறதுனால 1 நிமிஷம் கூட உங்களுக்கு எடுத்துக்காது, சீக்கிரமாக வெந்துடுங்க. ப்ரெஷர் பேனில் தண்ணி எடுத்துருக்கேன். இதில் உள்ள விசிலை எடுத்துடலாம். இது சூடாகி மேலேருந்து ஆவி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம இந்த குழலை மாட்டிக்கலாம். ஆவி வர ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம இதை மாட்டிடலாம். புட்டு வெந்த உடனே அந்த மூடியில் உள்ள ஹோல்ஸ் வழியாக ஆவி வரும், அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நல்லா வெந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோதுமை மாவு புட்டு ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும், நல்ல சாஃப்டாக பூ மாதிரி இருக்குங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்காக உடச்சி காட்டியிருக்கேன், எப்படி இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் சீனி போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், கடலைக்கறி இல்லை குருமா வச்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு இன்றைக்கி தான் ரிலாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனில் ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.